இங்க குரூப்பா சோல்ஜர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாளா, அவ பொண்ணே கிடையாது. ஒரு பேய் போல இருக்கு. அந்த பாட்டுல இவங்க மயங்கி அவங்களோட சுயநலத்த இழந்து இவங்களே மாத்தி மாத்தி கொன்னுக்குறாங்க போல இருக்கு. அடுத்து அப்புறம் செத்தவங்க எல்லாருமே அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணு. அப்புறம் வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அங்கக்குள்ள ஒருத்தன் இருக்கான். எஃபெக்ட் ஆகல. ஏன்னா அவனுக்கு காது கேட்காது போல இருக்கு. அதுக்கப்புறம் போய்க்கிட்டு இருக்கும்போது மண்டையில அடிச்சு கீழ விழுந்துருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்ப நைட் ஆகுது. அந்த பேயும் வந்துடுது. அது வந்துட்டு இவன் பக்கத்துல வந்துட்டு கட்டுப்பிடிச்சு படுத்தது. அதுக்கப்புறம் இவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த பேய தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஒரு ஆத்துக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க 2 பேரும். பார்த்தா அது வந்து சண்டை போடாம கிஸ் பண்ணுது இவனுக்கு. இவனும் தடுக்குறான் ஆனா முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரே மண்டையில அடி. அந்த பொண்ணுகிட்ட இருக்க எல்லா தங்க காசுமே இவன் அப்படியே எடுத்துக்கிறியான். ஏன்னா நகை தானே இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் வெறும் ட்ரெஸ்ஸோட அப்படியே தள்ளி விட்டுறான். அந்த ஆறே ரத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தாகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத்தனமா அந்த ஆத்துல இருக்க ரத்தத்த கலந்த தண்ணிய குடிச்சுட்டான்னா, அவனுக்கு வந்து காது கேட்கிற தன்மை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இங்கருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும்டான்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான், ஓடுறான், ஓடிட்டே இருக்கான். பார்த்தா முடிவே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கடைக்கிட்ட வந்து நின்னுட்டு அத பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த பொண்ணு வந்துருச்சு பேய். அது உடம்புல இருக்க நகையெல்லாம் காணோம்னு பார்த்துட்டு இது ஆச்சரியப்பட்டது, பயப்படுது. அதுக்கப்புறம் ஒரே கத்து ஓடுமானுங்க அவ்வளோதான். இவன் அந்த வசியத்த மயங்கிட்டான் போல இருக்கு. அதனால தாங்க முடியல. காதுலேருந்து வேற ரத்தம் வேற வருதா, அதனால என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில அவனையும் இந்த பேய் சாகடிச்சுருது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.